வெல்கம் டு பிரீதாஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை பார்க்குற அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. வாங்க நம்ம பாஸ்தா செய்கிறது பார்க்கலாம். ஒரு குண்டால தண்ணி ஊற்றி ஒரு கப்பு இது எல்போ பாஸ்தா எடுத்திருக்கேன். போட்டு தேவையான அளவு உப்பு, 2 டிராப்ஸ் எண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பாஸ்தா வெந்துருச்சு என்னன்னு தொட்டு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் ஒரு வடிகட்டி எடுத்து வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாஸ்தாவை. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க, சூப்பராக டேஸ்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை நல்லா அதிகம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு இது சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டு ஒரு தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணி இதோட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு இந்த சூட்லேயே நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு வேகட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதங்கட்டும். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த பாஸ்தா சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் நான் மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வேகட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சு பாஸ்தாவை ஆட் பண்ணி பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாஸ்தாவில் எல்லாம் படுற அளவுக்கு. நான் இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். 2 முட்டை ஆட் பண்ண போகிறேன். 2 முட்டையை உடச்சி இதுலேயே ஊற்றிக்கோங்க. முட்டை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பாஸ்தா சிம்பிள் டைப்பில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். எல்லாருமே செய்யலாம். வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். எப்பயும் போல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.